இப்போ நிறைய பேர் அந்த இதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா 25 கலந்துருக்குற 50 கலந்துருக்குன்னு அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்கிறது. இதுதான் இப்படித்தான் பண்ண வேணும், அரைப்புங்கிறது இதுதான். அது இப்போலாம் சொல்லிக்கிறாங்க. அப்படி எப்படி வாசம் இருக்குது பவுடர் ஆவா வாசனை கம்ம கம்முன்னு வரும். எங்க ஆயா வேணா எப்படி திரும்ப பாட்டு பாடு, இந்த பாலா போன நாய் என்ன குத்த சொல்லிட்டானே. ஃபுல்லாமே பச்சை இது போலாம் போயிடுச்சு. ஒரு துளி வேலை கூட இல்லை பாரு. இந்த கிளினிக் பிளஸ் விளம்பரத்தில் வரும்ல மண்டை, அந்த குழந்தையோட மண்டை மாதிரியே இருக்குல்ல. மலைச்சாரல் மாதிரி இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதுதான் அந்த அந்த இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டோம். இதுதான் அவரை செடி போட்டுவிட்டு அழகா அழகா கிடக்குது. இங்காருங்க எங்கள் அரப்பு இது அவரை செடி போட்டுட்டாச்சு. பச்சை கலரில் நாங்களே வந்து சேடு நட்டு கட்டிட்டோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். அரப்பு பொறிச்சிட்டு வந்து போட்டதுலேருந்து எங்கடா அடுத்த வீடியோ காணன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. கமெண்ட்ஸ்லலாம் வேறு அடுத்த வீடியோ எப்போ போடுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்னங்க பண்ணுறது, நாங்கள் பொறிச்சிட்டு வந்து போட்டதுலேருந்து வெயில் வந்து மூடி அடிக்குது. அதுக்கு எப்படி 4-5 நாள் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அது ரொம்ப நோண்டு வேலைங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலை செஞ்சோம். ஒரு நாள் பூரா பழுத்த தலையெல்லாம் பொறுக்கணும், அடுத்த நாள் பூரா அந்த பூச்சி பிடிச்ச தலையெல்லாம் பொறுக்கணும். அது போக பூஞ்சை பிடிச்ச அந்த ஃபங்கஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட இருந்துச்சு. ஒரு சிலர்லாம் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க, அந்த குச்சி கோல் அந்த ஃபங்கஸ் பிடிச்சி தலையோடையே போட்டு அரைப்பாங்க. நாங்களாம் அப்படி இல்லைங்க, ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதனால வந்து அந்த மாதிரிலாம் போட மாட்டோம். ஏதோ ஒன்று என்ன பண்ணுறது, அதனால் ஆமாம், அதனால பொறுமையாக நாளானாலும் பரவாயில்லன்னு ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு நாள் பண்ணி அதுக்கே 4-5 நாள் ஆச்சு. அங்கே வாருங்க எங்கள் அத்தை தட்டிட்டு இருக்கிறாங்க. என்னங்க தட்டி ஆயிடுச்சா? தட்டிட்டு இருக்கிறேன். சுத்தம் பண்ணி எவ்வளவு ஒன்று வயசுக்கு பாரு. நீங்களே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாங்கள் பொறிச்சிட்டு வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கொட்டியிருப்போம். அதுவும் ஒரு அரிசி சாக்கும் அப்புறம் ஒரு கூடை நிறைய கொண்டு வந்து எப்படி 5-20 கிலோ இருக்குமாங்க. இருக்கும் 18 கிலோ 20 கிலோ இருக்கும். ஆமா இருக்கு, எவ்வளவு இருந்ததுல்ல. இப்போ காஞ்சு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு 2 கிலோ தான் வரும்னு நினைக்கிறேன் அரைச்சா. சுத்தம் பண்ணி அப்புறம் இதெல்லாம் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்தா இன்னும் கொஞ்சம் எடை குறைஞ்சு போயிடும். தட்டினோம்னா அதெல்லாம் கொட்டி போய் இந்த நார் ஊற தனித்தனி இப்படி வந்து இன்னும் இடிக்கிறப்ப இன்னும் சுருங்கி போயிடும். ஆமாம், 5 கிலோ 20 கிலோ பொறிச்சிட்டு வந்தா 2 கிலோ ஆகுமாங்கிட்ட. அவ்வளோதான் ஆகு. காஞ்சுன்னு உனக்கு எவ்வளோ வந்துடும். இந்த நோண்டு வேலைங்காட்டி தான் இது கொஞ்சம் மறந்துட்டாங்க. அப்படியே அதுதான் நினைக்கிறேன், கிராமத்தில் இருக்கிறவங்களே இது நோண்டு வேலைங்கிறனால தான் விட்டுட்டாங்களோ என்னவோ. ஆமாம், அது அப்படியே ஓட்டு அரைச்சிடுறாங்க இப்பெல்லாம். அந்த இதுக்கெல்லாம் பண்றீங்க. ஒரு சிலர்லாம் இந்த குச்சிக்கோல் கூட எடுக்கிறது இல்ல, அப்படியே போட்டு அரைச்சிடுறாங்க. அந்த நம்ம இத்தனைக்கும் நம்ம அன்னைக்கு எவ்வளவு பொறுக்கணும், ஒரு பக்கெட்டே பொறுக்கி போட்டோம். பாருங்க நம்ம பொறுக்கு பாருங்க எவ்வளவு அழகா வருது. அது வந்து எல்லாம் ஊரா வந்தா கடைசியில் கொஞ்சம் தலை மட்டும் கொட்டி கிடக்கேமா. ஆமா, தலை அடி வந்துட்டு தனியே வருது. இப்படி உதறோம் நல்லா வந்து சுத்தம் பண்ணிட்டு தான் அரைக்க வேணும். குச்சி ஓடலாம் எடுத்துட்டு அரைச்சா நல்லா. அதான் அன்னைக்கே அப்புறம் நாங்கள் மாங்கன்னு அதெல்லாம் பண்ணோம்ல. நல்லா வெயில். இன்னைக்கு கொஞ்சம் வெயில் நல்லா இருக்கிறங்காட்டு தான் இன்னைக்கு ஓரளவுக்கு தட்ட முடியும். நல்லா இன்னைக்கு மொறுன்னு காஞ்சிருச்சு வெயிலுக்கு. நல்லா இப்படி தட்டினோம்னாலே எல்லாம் உதிர்ந்து போயிடுது இலையெல்லாம். சுத்தமா அப்படியே இருந்தா இன்னைக்கு நம்ம அரப்பு அரைக்க போறோன்னே வெயில் இந்த அளவுக்கு அடிக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படி வந்துச்சு பாத்தீங்களா, அந்த காஞ்ச தலையெல்லாம் கீழே கொட்டி இந்த குச்சி காம்பு மட்டும் அப்படியே வந்துருச்சு. எவ்வளோ இருக்குது வருங்க இதில். ஆமாம், தட்டுனா பூரா வந்துடு. அந்த தலை தான் துளி இருக்கிறதா நிற்க. அறுத்தாலைங்க சிறு தலை தானே அறுத்தாலை. எவ்வளோ இருந்த மாதிரி இருந்துச்சு, கடைசி எவ்வளோ இருக்குது வேறு. எடுக்கிறேன் 1 கிலோவா பாருங்க, அதுவே ஒரு 5 கிலோ இருக்குமான்றது. பாருங்க எவ்வளோ வந்துருச்சுன்னு. சுத்தம் பண்ண அப்படித்தான் வரும். இதெல்லாம் எதுக்கு ஆகாதியாமா? அது ஒண்ணுக்கு ஆகாது. ஒரு சிலர்லாம் அது போட்டே அரைச்சிருவாங்க. ஆமா, அப்படியே அரைச்சிருவாங்க. நான் கிளீன் பண்ணி எப்பவுமே நாங்கள் இப்படித்தான்.
கரெக்டா 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஆகிற மாதிரி போய் பொறிச்சது வச்சுக்கோங்க. கொஞ்சம் முன்னாடியே கொண்டாந்துருவோம் ஐஸ். இந்த கட்டத்தை அப்புறம் மிஸ் பண்ணிட்டோமே. அது மழையில காஞ்சு போச்சு. இலையும் இல்ல மரத்துல. நம்ம போய் பார்க்காமலே இருந்தா எத்தனை டைம் போனோம். இலையும் இல்ல, வெயிலுக்கு அதுக்கும் இலை இல்ல. பொறிச்சது எச்சரிக்கை வச்சுக்கோங்க. எவ்வளவு பொறிச்சிட்டு வந்து இவ்வளவுதான் ஆகுது. ஆமா, இதெல்லாம் எவ்வளவு வேலை வாங்குது. 4 நாளா பாவம் ஐஸுக்கு நெட்டை கழட்டிருச்சு. சுத்தமா பொறுக்குனாத்தான் இதெல்லாம் நல்லது. ஆமா, சொன்ன மாதிரி அந்த இந்த ஃபங்கஸ் வந்த தலையெல்லாம் நம்ம எவ்வளவு க்ளீன் பண்றோம். அப்பதான் அந்த குழந்தைங்களுக்கு போடும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னன்னா தலையில போடுறங்காட்டி ஏதோ ஒண்ணு அலர்ஜி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. தலையில சேராம இது போயிடுச்சுன்னு அப்பெல்லாம் இப்படி சுத்தம் பண்ணுவீங்களாமா? அது பண்ண மாட்டீங்களா? கிளீனா இப்படித்தான் பண்ணுவோம். எப்பவுமே இப்படித்தான், எதுவுமே உள்ள போட மாட்டோம். இப்படி கிளீனா பண்ணி வெறும் தலை மட்டும் நல்லா செக்குல இடிச்சு தளிச்சு வச்சுக்குவோம். ஏதோ இந்த அரிசி அழிகிற தண்ணியை கூட கரைச்சி தலைக்கு தேய்ப்போம். மற்றதெல்லாம் நான் கலைக்க மாட்டோம். சுத்தமான அரப்பு மட்டும் தான் போட்டு தேய்ப்போம். இப்ப நிறைய பேர் இந்த இதுக்கோசரம் பாத்தீங்கன்னா 25 கலந்துருக்கிற 50 கலந்துருக்கு. அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்கிறது. இதுதான் இப்படித்தான் பண்ண வேணும். அரப்புங்கிறது இதுதான். அது இப்பெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்படி 25 மூலிகை கலந்துருக்கு, 50 மூலிகை கலந்துருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு அரப்பை பத்தி முழுசா தெரியலையாடுறது. அரப்புனா ஒரு அரப்பு மட்டும் தான் தேய்க்கணும். அந்த காலத்துல அரப்புனா தலைதான் இடிச்சு வச்சுக்குவாங்க. நாங்கெல்லாம் போய் மரத்துல ஏறி குரங்காட்டம் கொண்டையத்துல ஏறி உருவோம். சின்ன பிள்ளையா இருக்கீங்க. 2 கிலோ வருமோ? 2 கிலோ வராது. 2 கிலோ வராது. கிளீன் பண்றதுலயே முக்காவாசி போயிருது. அப்புறம் தலை மட்டும் சுத்தமா அரைச்சா இப்படித்தான் வரும். இதனாலதான் இப்ப இந்த மாதிரி வியாபாரம் பண்றீங்க, இவங்க பிடிக்கிறீங்கலாம் வந்து அப்படியே போட்டு அரைச்சிடுறது. இப்ப அது உனக்கு 1.5 கிலோ பக்கமா வரும். அப்புறம் அன்னைக்கு நம்ம பொறுக்கி போட்டதே கிட்டத்தட்ட அது 1/2 கிலோக்கு மேலேயே வரும். அது எவ்வளவு பொறுக்கி போட்டோம் அது ஒரு. அப்புறம் அந்த 25 மூலிகைங்கிறது பிடிச்ச உருவி போட்டு ஏதோ ஒரு தலையை உருவி உள்ள போட்டு இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு அவங்க செய்ய மாட்டாங்க. மத்ததெல்லாம் பொறிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு நான் இத்தனை போட்டிருக்கேன் வாங்கிக்கங்கன்னு சொன்னா வாங்கிக்குவோம். 25 வகையான மூலிகை, 50 வகையான மூலிகை. மூலிகைன்னா மக்கள் கண்ணை மூடிட்டு வாங்கிடுவாங்கன்னு அதை ஒண்ணு பிட்ட போட்டு விட்டுறாங்க. மலை சாரல் மாதிரி சுத்தமா ஆயிப்போச்சு. கண்ணாடி ஆட்ட ஒரு தூசு இல்லை. ஒண்ணு இப்படித்தான் இருக்கும். பாப்பா என்னங்கிறா, அந்த இலையெல்லாம் காய வச்சது பாத்துட்டு, மறுபடியும் பறிச்சுட்டு வந்துட்டீங்களா? நல்லா தலை குளுகுலுன்னு இருக்கு மாமா, தலைக்கு தேய்ச்சா நல்லா குளுகுலுன்னு இருக்கும் அப்படிங்குது. அவளுக்கு என்ன தேய்ச்சிட்டு உட்காந்துக்குவா. நம்மளுக்கு பண்ற இந்த அவளுக்கு சிம்பிளா வந்து உட்காந்தாலும் நம்ம தேய்ச்சி விட்டுறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உருவாக்குறதுக்கு நம்ம படுற கஷ்டம். அவ்வளவுதான், கிளீன் ஆயிடுச்சு. இடிச்சிடலாமா? இன்னைக்கு இடிச்சிடலாம். நல்லா காஞ்சிருச்சுங்க. ஒரு மோர் ஆகி போச்சு. கிட்ட தலை கட்டுங்க. இப்படி கையில இப்படி பண்ணாவே வரும். அப்படியே வருது. அப்படியே அரப்பு. அவ்வளவுதான். நீ இது கையில இப்படி இருக்கு. நம்ம இன்னும் உலக்கை வச்சு இடிச்சோம்னா நொறுக்கு போக நல்லா பவுடராட்டா அப்படியே நெகு நெகுன்னு ஆயிரும். இன்னைக்கே இடிச்சு இன்னைக்கே என்ற பிள்ளைக்கு தலைக்கு ஊத்தி விடுறோம் பாருங்க. சாயங்காலம் தலைக்கு ஊத்திடலாம். நாளைக்கு பாப்பா ஸ்கூலுக்கு போறதுக்கு இன்னைக்கு தலைக்கு தண்ணி ஊத்திக்கலாம். அதுக்குள்ள முடிச்சிடலாம் இன்னைக்கே இந்த வேலையை. நல்லா காஞ்சிருச்சு. அப்படியே இங்க பொரியாட்டு இருக்குது. சரி, நான் குண்டா எடுத்துட்டா எவ்வளோ அள்ளி போடுறதுக்கு? ஆமாங்க, குண்டா எடுத்துட்டு வா, ரக்கை எடுத்துட்டு வா, போய் இடிக்கலாம். இந்த பாசி போதுமா? இந்த பாசி உங்களுக்கு இவ்வளவு தான். இதுலயும் இடிச்சா பாதி தான் வரும். இடிச்சா எவ்வளவு வரும்? சரி சரி சரி, அள்ளி போடுங்க. ஒரு தட்டை கூட, ஒரு பெரிய அந்த கூட, அப்புறம் ஒரு சாக்கு நிறைய கொண்டோம். ஒரு 25 கிலோ இப்ப சாக்கு எல்லாத்துலயும் பறிச்சுட்டு வந்தது. இவ்வளவுதான் சுத்தம் பண்ண இவ்வளவுதான் ஆகும். அதுன்னு சொன்ன மாதிரி இப்ப பார்க்க இவ்வளவு இருக்குது. இன்னும் இடிச்சோம்னா இடிச்சது பாதி தான் வரும். அவ்வளவுதான். இதுக்கு இவ்வளவு வேலை பார்க்கறதா இருக்கு. நன்மை. இதுல வேற நம்ம சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 பேர்த்துக்கு மேல, 913 காத்தால வரைக்கும் எண்ணிட்டு இருந்தே. மூச்சு போடாத, மாங்குன்னு காய வச்சிருக்கிறோம். 913 பேர் காலையில வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. யூடியூப்ல, அப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல, மெசேஜ்ல அத்தனை பேர் கேட்டிருக்கிறாங்க. நாங்களும் சொன்ன மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளவு பேர் கேட்பாங்க. சுத்தமா இப்படி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே வாங்கிக்குவாங்க. ஆனா செய்யணுமே, செய்யணும். செஞ்சுதான் அவன் ஆளுக்கு போட்டு செய்ய வேண்டியதா.
சரி கண்டிப்பா சொல்றேங்க நாங்க செய்யறது கூட நாங்க எப்படியோ செஞ்சிருவோம். ஆமா செய்யறத கூட எப்படியும் செஞ்சிடலாம்னு வைங்க. இந்த அது எப்படி கொடுக்கறது, அதுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணும், இதெல்லாம் விற்கிறதுக்குலாம் ஏதோ வேணுமான்னு எல்லாம் விசாரிக்கணும். எல்லாம் விசாரிச்சுட்டு கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆமா அதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு கண்டிப்பா நாங்க வந்து ரெடி பண்ணிட்டு சொல்றோம். இதே மாதிரி எங்க நம்ம ஆனா ஐஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தா நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி ரெடி பண்றோமோ அவ்வளவு சுத்த பத்தமா அப்படிதான் கொடுக்கணும் எப்பவுமே. குழந்தைங்களை விட அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம இன்னுமே நல்ல முறையை பார்த்தா பண்ணிக்கணும். ஆமா ஏதோ இங்க வாடா ஏன்டா குருசாமி பொரிச்சிட்டு வந்தால அதனால அவனும் குறுக்கு முறுக்கு ஓடி. ஏன்டா என்னடா உன் பிரச்சனை? அவனுக்கு தேய்ச்சு குளிச்சு விடுறான். உனக்கு யாரப்ப தேய்ச்சி தண்ணி ஊத்திக்கிறியாடா? ஏன்டா குருசாமி யாரப்ப தேய்ச்சி தண்ணி ஊத்திக்கிறியா? வெயிலுக்கு நல்லா இருக்கும். இவன் தண்ணியே வாத்து வைங்கடா காலுக்குள்ள பொந்துட்டு இந்த பக்கம் வாடா. ஏன்டா சரி சரி அரப்பு இடிச்சுதாடா தங்கம் சல்லக்குட்டி இடிச்சுதாடையே. ஒரு முறம் ஒரு குண்டா தான் இருக்குது. சரி வாங்க போய் இடிக்கலாம். பச்சை பசேன்னு உள்ள வந்து வரீங்க நல்லது. எங்களுக்கு பாருங்க வெயிலுக்கு நாங்களே வந்து கிரீன் மூடாக்கு போட்டோம். அவரை செடி போட்டுவிட்டு அழகா அழகா கிடக்குது பாருங்க. எங்கது அரப்பு இது அவரை செடி போட்டுட்டாச்சு. பச்சை கலர்ல நாங்களே வந்து சேடு நட்டு கட்டிட்டோம். சரி உலக்கமா உலக்காங்க உள்ளதான் வச்சிருப்போம் எடுத்துட்டு. சரி சரி காத்து பறக்குது. போதும் போதும் கொட்டை கொட்டை போடு. அப்படியே பாட்டு பாடிட்டே குத்து. ஐயோ காலைல குத்துற பாட்டு பாட சொன்னாங்காட்டி வேண்டாமா நீ சும்மா பாட்டு ஆட்டங்களே போட்டு தள்ளிடுவாங்க. தங்க அங்க போய் விளையாடுங்கம்மா. அங்க போய் விளையாடுங்க போங்கடா. போங்க அங்க போய் உட்காந்துக்குங்க மண்ணுல. ஒரு செக்கு நிறைய போட்டு குத்துனங்காட்டி காய்ச்ச காய் போச்சு. அவ்வளோதான் வரும். இப்படித்தான் வரும். இப்படி மாவாட்டம் வருது மணக்குது. ஆஹா மனம் எப்படி வருது கொஞ்சம் தலை மனம் எப்படி வாசம் வருது. பவுடர் ஆவா வாசனை கம்ம கம்முன்னு வருது. தூள் பறக்குது. இன்னும் ஓய் குத்துற பறக்கு காற்று வர அடிக்குது. அதனாலதான் ஐசெக்ஸில் உள்ள குத்து அப்படி சளிச்சு அப்படியே சும்மா மனம் அப்படியே சளிச்சு போட்டுக்கிறீங்களா? சரி சரி நல்லா பொடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. சளிச்சோம்னா பவுடர் ஆயிடும். இதெல்லாம் எங்க பண்றாங்க? எல்லாம் மிஷின்ல கொடுத்தாலாம் அரைச்சிடறாங்களாட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு வேலை தானே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு. இப்பெல்லாம் செய்யும் தெரியறதுல பிள்ளைங்க சொல்ல மாதிரி அது ஒரு விஷயம் செய்ய தெரியுது. நிறைய செய்ய தெரியும். எப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க அரப்பு வந்து சீவக்கா மாதிரி காயில் காய்க்குதான்னு கேட்டுருது. அரப்பு மரமே தெரியுது இல்லம்மா நிறைய பேருக்கு. அரப்புனா என்னமா அப்புறம் பார்த்தா தானே டவுனுக்குள்ள இருக்குது. அப்ப என்னம்மா பாட்டு பாடிட்டு குத்துவீங்க? நானும் பாடுனதுல எங்க மாமியா கம்மால தான் பாட்டு பாடி குத்துவாங்க. என்ன போடுவாங்க தெரியல. நான் ஆறு இடத்துக்கு இருக்கிறேன் கப்பல். எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஆயா என்ன தெரியுமா பாட்டு பாடி குத்துனாவா நாங்கெல்லாம் வெக்கப்பட்டுட்டு ஓடி போயிடுவோம். அவி வாடுவாங்க முன்னாடி அப்படித்தான் நானும் வெக்கப்பட்டு ஓடி. எங்க ஆயா வேணா எப்படி தெரியுமா பாட்டு பாடு? இந்த பாலா போன நாய் என்ன குத்த சொல்லிட்டானே ஆசு, இந்த தலைவர் நான் என்னை குத்த சொல்லிட்டானே ஆசுன்னு அம்மா. எங்க ஆயா அப்படித்தான் எங்க தாத்தனை திட்டிகிட்டே பாட்டு பாடு. அது குடி நானே குத்துறேன். எங்க மாமனாரே வாங்கி குத்திடுவேன். அதுதான் இப்ப நான் வாங்கி குத்தோம். அதுதானே ஆட்டுவா குத்துவா எல்லா வேலையுமே கத்துக்கிட்டானே. காட்டுக்கு தெரியும். சின்ன வயசுல அப்புறம் பண்றதா நாங்க அம்மா அப்புறம் என்னை தானே கிரைண்டர் ஓட்டுக்கு மட்டும் அன்னைக்கே சொன்னீங்களா உங்களை இதை மாவாட்ட விடுவாங்கன்னு. எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சுதான் அன்னைக்கெல்லாம் சாப்பிடும். ஆமா செஞ்சுதான் ஆகணும். சொல்லுங்க உன் வயனுக்கு இப்ப பொண்டாட்டி வந்தாலும் செய்யணும்னு. ஆட பாவி பொண்டாட்டி வந்தா எல்லா வேலையும் செஞ்சுதான். என்னைக்கு மாவாட்டுறாரு கிரைண்டர் வச்சு ஆட்டங்கள்ல போட்டு. நீங்க செஞ்சு பழகுறதானே. அது ரிப்பேர் ரெடி பண்ணிட்டு வந்தா அதுல கிரைண்டர்ல ஆட்டலாம். இங்க ஊற வச்சு கடையில போய் ஆட்டிட்டு வந்துறோம். எவ்வளவு எளிமை. கிரைண்டர்
ஆட்டுறீங்க? அதுதான் நான் சொல்றேன், வீட்ல ஆட்டினா தானே உனக்கு சொல்லணும். ஏன் செக்கில் ஆட்ட வேண்டியதானே? ஊற வச்சாலுமே எங்க நான் தான் செக்கில் ஆட்டி எனக்கு பழக்கம் இல்லை. உங்க பையனுக்கு பழக்கம் இருக்குது இல்ல? அது அன்னைக்கு ஒரு கொள்ளாட்ட விட்டு அது ஒரு நாள் ஆட்டு விட்டதுக்கு இன்னும் 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு என்னைய. ஆட்டு விட்டுட்டா என் பொண்டாட்டி செக்கில் ஆட்டு விட்டுட்டான். குத்துங்க அழகா எல்லாத்தையும் அப்படியே குத்தி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன எவ்வளவு அதெல்லாம் குத்திடுவேன். குத்துனாத்தா உடம்புக்கு நோவு நொடியில் ஆட்டுறது குத்துறது அரைக்கிறது இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ். ஒன்றும் பிரச்சனை, நாளைக்கெல்லாம் அரப்பு கேட்டாங்கன்னா எப்படி செக்கில் தான் நம்ம குத்தர போறோம். ஆளுக்கு கொஞ்சம் நேரம் குத்த வேண்டியதுதான். உலக்கு இன்னொரு இருக்குதுல, இன்னொரு ஆளே ஒரு உலக்கி இருக்குது, ஆட்டாங்களுக்கு குத்துனா கிடக்கும். அவ்வளோதான். அப்பெல்லாம் ஐசு இப்படி இப்படி குறுக்கால் நின்னுக்குவாங்க. இவிய குத்து 2 பேரும் ஈட்டு உலக்கையாட்ட போறோம். சினிமா எல்லாம் பாத்துருக்கோம். அது சினிமானா நம்ம ஆளு இந்த உலக்க குத்திட்டு மேல ஓரத்துக்குள்ள அந்த உலக்க குத்தும். அது வேலத்துக்குள்ள இது மாமியாலும் குத்துவாங்களா? அது 2 பேரும் ஈட்டு உலக்க போட்டு குத்துவாங்களாம். கம்பு அப்படியே தூள் பறந்து போயிருமா ஒரு படி கம்பு போட்டாலும். அப்பெல்லாம் எல்லாமே அப்ப இது உலக்கையில தானே. உலக்கையில தான் அரிசி இடிக்கிறதுல இருந்து மாவு பேருக்குன்னா பச்சை மாவுக்கெல்லாம் அப்புறம் இடிச்சாதான் தெளிப்போம். ஆனா வந்து ஏன் வந்து இதுல இந்த இதுல வந்து குத்த மாட்டேங்கிறாங்க, எல்லாம் கொண்டு மிஷின்ல அரைச்சிடுறாங்க நைஸ். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாரெல்லாம் எடுக்க மாட்டாங்க மேல, ஏமா அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அதனால வந்து அதை குத்தணும்னா குத்தக்கூடாது. அதை என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் மிஷின்ல கொடுத்தாங்கன்னா அதையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் அப்படியே காலு தொலாவி விட்டு அள்ளி அதனாலதான் அப்படியே சொன்ன மாதிரி அதுல காலையே ஏறி நடந்துருந்தாங்க. அம்மனை கூட தொலாவி விட்டு அப்படியே மூட்டையில காஞ்சோனையும் கட்டி கொண்டே மிஷினில் போட்டு எல்லாம் நெகு நெகுன்னு அரைச்சிடுறது. அது மேல கல்லுக்கு மேல விழுவுறதெல்லாம் குத்துப்படாது. நான் குத்துனது என்ன பவுடர் ஆட் இருக்குது பாத்தியா? எப்படி மணக்குது வர சூப்பரா குத்திருக்கீங்க. மணக்கு அப்படியே ஆறு குத்த முடியும். என்ன நீ கழுவி ஊத்துறையா இல்ல என்ன பண்ற? ஆஹா எனக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் என்ன தான் குத்த போறாது தானே. அப்படி எல்லாம் இல்ல, நீங்க நல்லா குத்துறீங்கல்ல. குத்துறதெல்லாம் குத்திட்டே இருந்து ஈஸியா இருக்கு, உடம்புக்கு நல்லது. நாளை போச்சு நானுமே அது நல்லா பண்ணிக்க. வெயில் சுள்ளு நடிச்சது மத்தியானம், அதனால பரபரன்னு ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு காஞ்சு. அதனால சீக்கிரம் குத்துப்படுது. 2 பேரும் என்ன பண்றீங்க சாமி? தங்கா குட்டி வாட்டுக்கு விளையாடுது, நாங்க வாட்டுக்கு அரை பிடிக்கிறோம். அதே குத்தி பழக்கம் ஆயிட்டா அப்புறம் நல்லா குத்துவா. நான் இப்படி தள்ளி விட்டுரும் போது கையில போட்டு செத்தக்க அப்படிங்க கியா 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 கியான்னு கத்தவன. அப்புறம் கையை தூக்கி வச்சுட்டு ஏமாத்திக்கலாம்ல பிளானு. ஆஹா இப்பதான் நினைப்படுத்தி விட்டு போச்சு கீழே வந்துட போகுது பாருங்க. நான் வரைக்கும் குத்துனது 2 செக்கு போட்டது இவ்வளவுதான் ஆயிருக்குது. தலை தானே சாமி சுருண்டு போயிடும், அப்படியே இடிக்கடிக்கு கொஞ்சம் தான் ஆகும். அவங்க அப்பா இதையும் அவளுக்கு கத்து கொடுத்துருவாரு. குத்து குத்து பிள்ளைங்களை கத்து கொடுப்பாங்க. ஆமா எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணும் இந்த காலத்துல, அப்பதான் புறக்கி தெரியும். பொடி ஆயிடுச்சு. அம்மா குத்த குத்த ரொம்ப வாசம் வருது. நல்லா வாசம் வருது இல்ல? கப கபன் கபா கபான்னு வருதான். கம்ம கம்மன்னு. சரி வந்துக்கும், அப்பா குத்துற போது கை வலிக்கு. அங்க இருந்தே காட்டு. எங்க பாப்பா குத்திட்டா நல்லா தூளாட்ட ஆயிடுச்சு. அதை கொண்டுட்டு போகுது விளையாடுறது தலையில வைக்க. போ மல்லி வச்சிடலாமா? அடுத்த ஆள் வருது குத்துறது. சின்ன தங்கம் வருது, அது கொஞ்சம் கொடுத்துட்ருங்க போயிட்டு. வாங்கிக்க போய் விளையாடு போ. அக்காவோட போய் விளையாடு போ. போது விளையாடு. போது போது போ. போது போது குண்டாவோட தர மாட்டாங்களான்னு பாக்குறேன். அடிட்டு அல்ல ஓடி அங்க ஓட்டில இடுவாங்க. எத்தனை வேலை ஓடி நம்ம போய் சலிக்கலாம். போலாம் வா. நல்லா அரைச்சாச்சு, இடிச்சாச்சு. இடிச்சாச்சு பாருங்க, நல்லா தூளாட்ட இடிச்சாச்சு. இருந்தாலும் ஒரு டைம் சளிச்சுக்கணும் என்கிட்ட. ஆமா சளிச்சா சுத்தமா பவுடர் நல்லா இருக்கு. சளிச்சிட்டீங்களாங்க? நல்லா நைஸ் ஆயிடுச்சு, பவுடர் ஆட்ட ஆயிடுச்சு. நல்லா ஆயிடுச்சு. இதுவா நீங்க இப்படி இருக்கு திப்பி திப்பியா? இன்னொரு இடிக்கும் நைஸ். இந்த தாளப்பா போட்டு இடிக்கணும். போட்டு இடிக்கணும். இடிச்சிட்டு அப்புறம் எதுவும்
இன்னொருக்கா போட்டு இதை இடிக்கணும். இது கொஞ்சம் தூளா வரும். இன்னும் கொஞ்சம் வரும். ஆமா, இடிச்சு அதை ஒருக்கா சலிச்சு மறுபடியும் இடிச்சு சலிச்சு அவன் சொல்லுவான்ல ரிப்பீட் வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். அது மாதிரி இத்தனை வேலை செஞ்சாலும் நமக்கு இயற்கையா கிடைக்குது இல்ல. ஆமா, இதுதான் நல்லது. மருந்து இல்ல, இதுல ஒரு கெமிக்கல் ஒரு உப்பு போடல, அவ்வளவுதான். நமக்கு வந்து இயற்கையே குடுக்குது. காசு கூட குடுக்க வேணாம், நீ பறிச்சுட்டு போய் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. அது செய்யறதுக்கு போடப்பட்டா செஞ்சாதான் நல்லது. நமக்கு நல்லா முடியே அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் தேய்ச்சி முடிச்சக்கப்புறம். தேவையில்லாத இதெல்லாம் எடுத்துட்டு தேவைப்படுற ஈரத்தை சேமிச்சு. ஆமா, ரொம்பவும் இந்த ஷாம்பாட்ட வர வரன்னு ஆக்கிறாரு. இந்த பெரியவளுக்குங்கிட்ட இந்த ஷாம்பு போட்டு வர வரன்னு ஆக்கி எல்லாம் கிளவடிச்சு போய் கிடக்குது. முடியெல்லாம் தலைவெல்லாம் வெடிச்சு வீணா போச்சு என் புள்ள தலை. ஆமாக்கா, புருஷன் என்ன பண்ணுவேன், சின்ன வயசுல தேய்ச்சோம்னா தேய்ச்சிக்கவே மாட்டேன். அதனால அவனுக்கு முடி கொட்டுறது காரணமே. அதான் பாருங்க, இப்ப முடி இல்ல, ஓடியே போயிருவா. கண்டா ஒண்ணா தாய் தண்ணி ஊத்திடா. அதான் சின்ன வயசு போட்டால நல்லா குபு குபுன்னு இருக்கும் முடி. ஒரு மழை தலையில நிக்கி சூட்டு முடி அப்படி இருக்கு. அப்புறம் இதெல்லாம் தேய்க்காம கண்டது போட்டு தேய்ச்சி சாம்பு போட்டு போட்டு முடி ஊரா சிறுசிலியா கொட்டி போகுது. கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க, சுத்தமா கொட்டி போச்சு. அதுல எவ்வளவு கெமிக்கல் நமக்கு தெரியுதாங்க, இவ்வளவுதான் கெமிக்கல் கலக்குறாங்கன்னு. அதுவும் நொர ஊருப்பட்டது வர்றதுக்கே கெமிக்கல் முக்காவாசி கலந்துடுறாங்க. நொர வந்தாவே அது கெமிக்கல் தான். இதெல்லாம் நொர கம்மியா தான் வரும், ஒரு அளவு கொஞ்சம் தான். நம்ம கலக்க கலக்க அந்த மேல பபிள்ஸ் மாதிரி வரும். அழுக்கு சுத்தமா போயிரும். தலைக்கு குளிச்சு இதுதான் நல்லது. கண்ணுக்கு தலைக்கெல்லாம் அப்படியே குளு குளுன்னு இருக்கும் குளிச்சு முடிச்சக்கு அப்புறம். தலைக்கு தேய்க்கிறேன் சொல்ற பாருங்க, அவளுக்கு என்ன தெரியும், அவ சொல்றா. தேய்ச்சிக்க மாட்டேன், அப்புறம் அதை சொல்லிட்டு இருக்கிறேன். ஓடி போன கொஞ்சம் தேய்ச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு முடியும். இது பரவாயில்ல, எங்க அம்மா தேய்ச்சி உட்கார வச்சிருவாங்க குர்ருன்னு. அக்கட்ட போக கூடாதுமாங்க. நான் விளையாடுறதுக்கு போனா ஆமா 2 நிமிஷம் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டு தான் குளிக்க வைப்பேன். ஆனா இவனை என்ன பண்ணுவேன், அதுக்கு பயந்துட்டு அண்ணா வரைக்கும் புடிச்சுக்கிறான்னு ஓடி போயிருவேன். குட்டியை புடிச்சுங்க அம்மா ஈப்பாங்க. வலிக்காதா? ஒரு மசாஜ் பண்ணி நல்லா தேய்க்கணும். மசாஜ் பண்றது சொல்லிட்டு நகை வச்சு வறுக்கும்பாங்க. அது உங்க முடி என்ன குருவி கூடாட்டு இருந்துருங்க. போதும்க்கா, நான் போய் குத்துறேன். அந்த போட்டோல பாத்துக்கிட்டேன், நல்லா குருவி கூடாட்டு முடியாது. கடைக்கு போனா முடி வெட்டுறதுக்கு வரவே மாட்டான். முடிச்சு இழுத்துட்டு போய் ஒண்டை வட்டி விட சொல்லிடுவேன். சீவா முடியாது. அப்படி இருந்த முடி அப்புறம் தலைக்கு சரியா சாம்புக்கு போட்டு போட்டு அப்படியே முடி ஊரம் கொட்டு. ஆமா, சாம்பே ஓடக்கூடாது. எனக்கு கேட்டேன் அறப்புட்டே நல்லது. அவனுக்கெல்லாம் ஆருக்கு முடி எப்படி கிடக்கு. எல்லாரும் சாம்பு போட்டு போட்டு அவசரத்துக்கு சீக்கிரம் வேலைக்கு போகணும், அதை பண்ணு இதை பண்ணணும்னு எல்லாம் சாம்பை போட்டு ஒரு 5 செகண்ட்ல நொர வந்துருச்சா அவ்வளவுதான். காட்டிடலாம். இது இருக்கும் இல்லைங்க, இந்த 3/4 கிலோ இருக்குமா? 3/4 கிலோ வரும். நல்லா பவுடர் மாதிரி இருக்கு இந்த கைக்கு. இப்படி சுத்தமா நெகு நெகு நெகுன்னு நல்லா இருக்குது. அவர் இடிச்சிருப்பாரு, அதையும் கையோட அள்ளிட்டு இருந்தா. நாங்கள் தப்பியும் போடுறேன், இடிச்சிருங்க. அவ்வளோதாங்க, சொல்லிச்சு. அவ்வளோதான், இதை மட்டும் தட்டினீங்கன்னா போதும், இடிச்சிக்கணும். குத்தாம இருக்காடி கை வலிக்குது. குத்திட்டே இருந்தாக்கா அதெல்லாம் பழக்கம். ரொம்ப நாள் ஆச்சு. அதான் ரொம்ப மாசமே ஆச்சு. ரொம்ப மாசம் ஆகி முடி கொட்ட முடித்தா அப்ப நீங்க போய் பொறிச்சுட்டு இடிக்கிறீங்க. இல்லைன்னா உங்களுக்கு கண்டுக்க மாட்டேன். வாய்க்கே தண்ணி அப்புறம் இப்ப தானங்க வந்தது. அது வேணா பிடிச்ச கொஞ்சம் எச்சரிக்கை. மரத்து தலையும் இல்ல, மரத்து தலை இல்லையே. இருக்கிறப்ப கொஞ்சம் விட்டுதான் அரைச்சு வச்சுக்கணும். கேடா அரைச்சு வச்சுக்கணும். ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம். வருஷத்துக்கே வச்சுக்குவோம் நாங்கெல்லாம். அப்போ வருஷத்துக்கெல்லாம் இடிச்சு வச்சுக்கலாம். ஒரு மூட்டையோடாது இடிச்சு அழிச்சு வச்சுட்டு அது கிடக்கும், ஒன்றும் ஆகாது. இது நொறுங்கிடுச்சு. நல்லா நொறுங்கிடுச்சு. காஞ்சி மொறுமொறுன்னு இல்லைண்ணா நொறுங்கி. கொண்டே சளி கொண்டாங்க. நல்லா சாஃப்டா இருக்கு பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கு. நல்லா தூளாட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு.
கிடக்கு 2 கிலோ வருமா? 2 கிலோ வரும். மலைச்சாரல் மாதிரி விழுந்துருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் குத்து பல்ல. நம்ம பொறுக்கிறதுலையுமே அப்பவுமே ஒரு சிலது ஒரு நார் வந்திருக்குது. இதெல்லாம் என்ன கிருன்னு அரைச்சிடாங்க மிஷினில் போட்டு. இது அரைச்ச தடமே இருக்கிற தடமே தெரியாது. இதெல்லாம் அரைச்சிட்டு தூளோட தூளை கலந்துரும். எவ்வளோ வந்து வெயிட் போட்டு பார்த்துக்கலாமா? மரக்காயத்தில் ஓட்டு வெயிட் போட்டு பார்த்துக்கலாம். இங்கே தூக்கி பாரு, உனக்கு என்ன நிதானமாக சொல்ல எவ்வளோ வருதுன்னு. எனக்கு தெரிஞ்சு 2 கிலோ இருக்கும், இல்லைன்னா 1.25 கிலோ. 2க்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். சரி நம்ம போய் வெயிட் மிஷின் எடுத்துட்டு இடிச்சது எவ்வளோ இருக்குதுன்னு வெயிட் போட்டு பார்க்கலாம். இல்லை இல்லை நீ உள்ளே போட குழிக்குள்ள வைக்க அத்துமா குளிக்க விட்டு பிடிங்க. சரியா போய் 2 கிலோ வருமா? அவ்வளோதான் வரும். தெரியலையே, நாங்களும் அவ்வளோதான் பிளான் பண்ணுறோம். மரக்காயத்தில் ஓட்டுனே கம்மியாக தெரியுது. நான் மூட்டு குட்டி வெயிட் மிஷினு அது இருக்கிறங்காட்டு தான் ஆச்சு. அப்புறம் எதுவும் நம்ம போட்டு பார்த்துக்கிறோம்ல. பார்க்கலாம் எவ்வளோ வருது. கொஞ்சம் மின்னு பண்ணால் வரும். 2 கிலோவெல்லாம் வரும். பள்ளியா 1.25 கிலோ வாட எப்படி இத்தனை வேலை செஞ்சு இதுதாடா பாருங்க எவ்வளோ வந்திருக்குன்னு. 1 கிலோ 760 கிராம் 765 கிலோ 1.25 கிலோ இருக்குது. 1/4 கிலோ கம்மி 2 கிலோவுக்கு. கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு 18 கிலோ இருக்குமா நம்ம அன்னைக்கு கொண்டு வந்து. 25 கிலோ சிப்ப சாக்கு ஒன்று முழுசாக கொண்டு வந்தோம். அது போக கூட ஒரு கூட கொண்டு வந்தோம். அது வெயில காஞ்சோடனே எல்லாம் புஷ்ஷுன்னு அப்புறம் சாக்குல நம்ம அமுத்தி அமுத்தி பறிச்சோமே. இவ்வளோதாங்க கடைசியாக அவ்வளோதான் அரைப்ப போடுறது. சுத்தமா ஊஞ்சத்தோலை கொண்டாந்து அரைச்சா இப்படிதான் வரும். போட்டுருந்தா தான் நம்ம வரும். போன டைம் நம்ம வீடியோ எடுக்கல, நம்ம பாட்டுக்கு பறிச்சு கொண்டு வந்து அது நான் வீட்டுக்கு தெரிஞ்சுக்கல. இப்போ நம்ம ஒவ்வொன்று வீடியோ பார்க்கங்காட்டி நமக்கே ஆச்சரியம், இவ்வளோன்னு தான் இருக்குது. ஆமாம், நான் எப்போ இடிச்சு அது பாட்டு சளிச்சு வச்சுக்காது. எவ்வளோ வந்தா என்னன்னு கணக்காக இருக்க மாட்டேன். இன்னைக்கு தான் சரி பார்க்கலாம். கட்டி நமக்கே இவ்வளவுதானு தோணுது. சரி கொண்டே பாப்பா ஊற்றி விட்டுலாமா? இவ்வளவுதான் ஆகி வெயில் வேற போயிட்டு இருக்குது. அதான் வெயிட் போட்டு பார்த்தங்காட்டு தானே இருக்குது. எவ்வளோ 3 நாளத்தை வேலை ஆகி இருக்கு. 1 வாரமே ஆகி போச்சு. 1 வாரமா ஆகி போச்சு. சரி அப்புறம் நம்மளுக்கு இது பெருசாக இருக்காது. யாருங்க முடிய எப்படி வீணா போச்சு பாருங்க, கிளவடிச்சு. இதெல்லாம் ஷாம்பு வந்து இருக்கிற எண்ணெய் பசையெல்லாம் முழுசாக நீக்கிடுறங்காட்டி தான் இப்படி வரன்னு நல்லா கிளவடிச்சு போச்சு. அது இல்லாமல் அது கெமிக்கல் நம்மளுக்கு தெரியாதுல்ல அதில் என்ன. இன்னும் இங்கே தான் இருக்கு, இன்னுமே இப்படி இருந்தது முடி ஆதிதான் பண்ணதாங்க. அவ்வளோதான் போடணும். போதும் இந்த அளவு போதும் பாருங்க. இதில் தான் ஒரு 2 ஸ்பூன் அளவு வரும். என் புள்ள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டான். தண்ணி வெறும் பச்சை தண்ணி தான், சுடு தண்ணி ஊற்றக்கூடாது. சுடு தண்ணியில் ஊற்றக்கூடாது. பச்சை தண்ணி ஊற்றி கலக்கு. இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க தண்ணி, கொஞ்சமாக ஊற்றணும். போதும். இங்கே கலக்க நுரைய பார்த்தீங்களா? இயற்கை ஷாம்பு. என்ன ஷாம்பு? இயற்கை ஷாம்பு. இங்கே இருங்க, பாருங்க. இங்கே பாருங்க, எங்கள் பாப்பா கையில் பாருங்க, சோப்பு போட்ட மாதிரி வெள்ளை வெள்ளையே நிறைய வந்துருச்சு. நிறைய பேர் நினைப்பாங்க என்னடா தலையாக இருக்குது, இதை அரைச்சி எப்படா நுர வரும். இங்கே தான் இருக்கு, தெரியுதா? உட்காந்துக்குதாங்க, இங்கே உட்காந்துக்கு. அம்மாக்கு சௌரியமாக இருக்குது தேய்க்கிறது. தேய்க்கிறதுக்கு முன்னாடி வர தலையில் போட்டு தேய்ச்சிடக்கூடாதுங்க. தலையில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும். நல்லா ஈரமாக இருக்கணும். தலை முடி ஈரமாக இருக்கும்போது தான் தேய்க்கணும். அதான் ஷாம்பு போடுற மாதிரி தான். அதான் நல்லா இப்படி வகுடாக எடுத்து தேய்ச்சிக்கணும். நல்லா இப்படி வகுடு எடுத்து தேய்ச்சோம்னா நல்லா உள்ள வரைக்கும் இறங்கும். சும்மா ஜில்லுன்னு இருக்கு. எப்படி இருக்குது? நல்லா ஜில்லுன்னு குளுன்னு இருக்கு. குளுன்னு இருக்குது. ஷாம்பு போட்டப்ப இப்படி இருந்துச்சா? இயற்கை ஷாம்பு குளுன்னு எப்பவுமே இருக்கும். இவளுக்கு பாரு கிளவியாட்ட எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறா. அது பேசுறத பாரு. ஏன்னா அவ்வளோ கூலிங். அரப்பு தலை வந்து ரொம்ப கூலிங். அதோட மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேண்ட்ரஃப் வந்து டேண்ட்ரஃப்லாம் இருக்கவே இருக்காதுங்க. டேண்ட்ரஃப், பேனு, பொடுகு எல்லாமே போயிடும். மெயினாக முடி உங்களுக்கு கொட்டவே கொட்டாது. இது போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா
மெயினாக டேண்ட்ரஃப் பொடுகு பேன்னால தான் முடி கொட்டுறது. ஆமாம். இப்போ அது இல்லைன்னா வந்து அப்புறம் ஹீட்டு பாடி ஹீட்டுக்குமே முடி கொட்டுன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு வந்து குளிர்ச்சிங்கிறதுனால ஹீட்டை குறைச்சி நமக்கு முடி கொட்டுறது வந்து இது எப்படி தெரியுமா எக்ஸ்போர்ட் ஆகுது ஐஸு? பயங்கரமா அன்னைக்கு நானே இருக்கிற நமக்கு தான் வந்து தெரியுமா. இது வெளிநாட்டில் உள்ளவங்க நம்ம ஊரில் இருக்கிறதோட எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு இங்க இருந்து அங்கே வாங்கிக்கிறாங்க, அனுப்பிக்கிறாங்க. அன்னைக்கு இந்த என்னென்ன இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன் கூகுளில். எக்ஸ்போர்ட் அவ்வளோ பொருள் எக்ஸ்போர்ட் ஆகுது. முருங்கைத்தலையெல்லாம் அப்படித்தானே? ஆமாம், முருங்கைத்தலையெல்லாம் சொன்ன மாதிரி ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. வெளிநாட்டுல எல்லாம் அதுக்கு எவ்வளோ டிமாண்டு தெரியுமா? இந்த தலை வந்து மூஞ்சிக்கலாம் கூட நம்ம தேய்ச்சி ஃபேஸ் பேக்கா மாதிரிலாம் கூட போடலாம். நான்லாம் அடிக்கடி போடுவோம் அப்போல்லாம் இருக்கும்போது. இடையில தான் விட்டுட்டேன். எப்படி வருது? ஒரு கெமிக்கலும் இல்லை. என்னடா இவ்வளோ தலையை போடுறாங்களேன்னு ஒரு சிலருக்கு வந்து தோணும். ஒரு கெமிக்கலும் கிடையாது, ஒன்றும் பண்ணாது குழந்தைங்களுக்கு. மெயினாக இது ஒன்று என்னன்னா, இது வந்து தன்னைப்பால வேலியில் முளைக்கிறது, மருந்து அடிக்கிறது, யாரும் மருந்து அடிக்கிறது கிடையாது. 100% 200% நேச்சுரல் தான். நேச்சுரலாக வந்து இருக்கிறது. ஒரு கெமிக்கல் இதில் இருக்க போகிறது கிடையாது. மனுஷங்களும் கொண்டு போய் உப்பு போட போகிறதும் கிடையாது அந்த மரத்துக்கிட்டலாம். அதனால ஃபுல் நேச்சுரல். நமக்கு மருந்து அடிக்கிறது கிடையாது, பெஸ்டிசைடு அடிக்கிறது கிடையாது, அப்புறம் வந்து இந்த யூரியா எதுவும் வீசுறது கிடையாது, எந்த வேலையும் கிடையாது. தண்ணி விடுறது நாங்கள் வந்து போடுவோம். 2 வயசு பாப்பாக்கு. இப்போ 1 வயசு வரைக்கும் நாங்கள் போடலை. அதுக்கப்புறம் 1 வயசுக்கு மேலே நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம். அவளுக்கு ஒன்றும் பண்ணாது குழந்தைங்களுக்கு போட. ஏன்னா நமக்கு எதுவுமே இல்லைங்க இதில் கெமிக்கலு. குழந்தைங்களுக்கு 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்குலேருந்து போடலாம். அது தூங்குது இல்லைன்னா அவளையும் கூட்டிகிட்டு வந்து எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மாயுமே கடைசியாக சாவர வரைக்கும் போட்டு. எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும், அம்மா இன்னுமே அரை போகிறாங்களே அப்படின்னு. எப்படி இருந்துச்சு முடி? அவங்களுக்கு என்ன 87 வயசுல 90 வயசு வரைக்கும் அரப்பு போட்டு தரேன் கடைசியாக. நல்லா இருக்கும் அம்மாய்க்கு, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இது வந்து இளநரையும் தள்ளி போடும் வயசு முன்னாடியே நரைக்கிறது. அது நிறைய நம்ம சர்ச் பண்ண நிறைய வருது. நம்மளுக்கு 4-5 தான் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம அதை சொல்கிறோம். நம்ம கேட்டு நிறைய இருக்குது. இருக்கிறங்காட்ட தானே அப்புறம் வந்து அது இல்லாமல் அப்புறம் அதெல்லாம் இருக்கிறங்காட்ட தானே வெளிநாட்டில் வாங்குறாங்க. சும்மா வாங்குவாங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சது எவ்வளோதான், நிறைய இருக்க மாட்டேங்குது. தேய்ச்சிட்டே கூடாது. சரிங்க, தேய்ச்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், கழுவி விட்டுக்கலாம். டடன் 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 10 நிமிஷம் ஆச்சுங்க. என் புள்ள பாருங்க புத்தர் சிலையாட்ட உட்காந்துட்டு இருக்கிறேன். புத்தர் சிலை விட்டுறலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தலையை ஊற்றிட்டு தேய்க்கணும்லாம். இது பிடித்தவங்க தேய்ச்சாதான் அந்த அழுக்கு போகும். நுரை வருது பார்த்தீங்களா? ஊற வச்சுட்டு லைட்டாக தேய்ச்சிக்கணுங்க. அப்போ தான் இந்த தேய்ச்சாலே போயிடும், அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக வேலையெல்லாம் கிடையாது. ஒரு வேலையும் இல்லை. அழுக்குக்காக நம்ம ஒரு 2 தேய்க்கிறோம், அவ்வளோதான். பச்சை கலர் மாதிரி வெள்ளை கலராக மாறிடுச்சு. இல்லை நுரை வந்தாங்க. நுரையெல்லாம் அருமையாக வருங்க. ஷாம்பு அளவு வராது, ஆனால் இது நல்லா வரும். ஷாம்பு நுரை வரதுக்காகவே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நுரைக்கு தானே கெமிக்கலே போடுறாங்க. ஆமாம். அப்புறம் அதே மாதிரி வந்து இது திப்பியாக ஒட்டிகிட்டு இருக்கோம் அப்போல்லாம் பயப்படுவாங்க. அதெல்லாம் வந்து அரைகுறையாக குத்துனா தான் அப்படி இருக்கும். நம்ம பொடியாக கொடுத்துறோம்ல, குத்துனா தானே ஒட்டிக்கும். இது தூளாட்ட பவுடர் நாட்ட நம்ம நல்லா இடிச்சிடுறோம். இடிச்சு சளிச்சிடுறோம். இல்லை ஃபுல்லாமே பச்சை இது போலாம் போயிடுச்சு. ஒரு துளி வேலை கூட இல்லை பாரு. கூட இருக்காது, அதெல்லாம் அழகாக போயிடும். அதுதான் வந்து குத்த கையிலாகாமல் அரைகுறையாக குத்தி தேய்ச்சி தான் பத்தியாக இருக்கும். கண்டிப்பாக ஒட்டிகிட்டு இருக்கோம். அதை விட இன்னொன்று என்ன தெரியுமா, அந்த நாரோட சேர்த்து அரைச்சி வைக்கிறாங்க பார்த்தியா, அதை தான் வந்து தலையில் நிற்கிறது. அதனால தான் வந்து திப்பியாக உங்களுக்கு ஒட்டிடுறது. ஏன்னா அது ஒழுங்காக அரைப்படாது. இல்லை ஆமாம் சரிங்க. வெறும் இலை மட்டும்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கழுவிட்டு போயிடும். ஒரே ஒரு இலை கூட இல்லை, வேறு சுத்தமாக இருக்கணும். கழுவு தண்ணியில் போயிடும். இந்த ஒரு பக்கெட்டு தண்ணி தான் சொன்ன மாதிரி. ஒரு சிலர் சொல்லுவாங்க ஐஸு தலை கழுவுறதுக்கு நிறையா தண்ணி தேவைப்படும்னு. அதெல்லாம் சொன்ன மாதிரி அந்த மாதிரி நாரோட போடுறது தான் நடுறது. ஒரு பக்கெட்டு தண்ணியிலே நாங்கள் கழுவியாச்சு. அதுக்காக தான் பக்கெட்டு பிடிச்சிட்டு வந்து கழுவி காட்டணும். ஆமாம், ஏன்னா தண்ணி செலவாகும்னு கூட நினைப்பாங்கல்ல. ஆமாம், ஒரு பக்கெட்டு தான். நம்ம ஷாம்புக்கு போடுற அளவே தான் நுரை போகணும்னு ஊற்றிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதே தான் இங்கேயும். சரி, தலையை தோட்டிவிட்டு குளிர்ந்து போயிரு. தலையை தோட்டிவிட்டு ஒரு ஷார்ட் காட்டிட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம குட்டி சுத்தமாக கட்டிடுச்சு.
சுத்தமாக ஒரே பொட்டு கூட இல்லை பாரு அரப்பு தூள். ஒன்று கூட இருக்காது. அப்படியே 1-2 இருந்தால் கூட காஞ்சதுன்னா கொட்டி போயிடும். காயறது முதல்ல நம்மளுது இப்போ ஈரமாக இருக்கும் போதே இல்லையே. நம்ம தான் நல்லா பவுடர் இடிச்சிட்டோமே, அப்புறங்கிறது இருக்கிறது ஒன்றும் இருக்காது. நல்லா எப்படி கருன்னு தெரியுது ஒரு மண்டை. ஷாம்பு போட்ட செம்பட்டையாக இருக்க மாதிரி இருக்கும். அதான் வரும். இப்போ எனக்கு இப்போ தான் உசிரியா இருக்குது என் புள்ள மண்டையை பார்த்து. முடிஞ்சு காய வச்சுட்டே முடிஞ்சதா? சூப்பராக வந்துருச்சு. இந்த கிளினிக் ப்ளஸ் விளம்பரத்தில் வரும்ல மண்டை, அந்த குழந்தையோட மண்டை மாதிரியே இருக்குல்ல, தலை மாதிரியே அந்த மாதிரியே இருக்குது. அது எப்படி பண்ணுவாங்க? கையை உள்ள விட்டு எங்கே தங்கம் இரு இப்படி இப்படி பண்ணுவாங்கல்ல, சொன்ன மாதிரி சூப்பராக இருக்கு. எவ்வளோ ஷைனிங்காக இருக்கு பாருங்க. கையில் தொட அப்படியே வழுக்குது எனக்கு. நல்லா இருக்கு. அழகாக முடி கொட்டுறது வந்து நின்று வளர ஆரம்பிச்சிடும். இனிமேல் சூப்பராக வளரும் பாருங்க. ஆமாம் ஐஸ், இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இல்லைன்னா வந்து அந்த அம்மாளுங்க அந்த காலத்து ஆளுங்கள்லாம் வந்து முன்னோர்கள்லாம் பண்ணுவாங்களே. இல்லைன்னா ஏன் முன்னோர்கள்லாம் அதை பண்ணுறாங்க? ஏதோ ஒரு காரணம் இருக்கனால தான். மெயினாக நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அந்த திப்பியாக நிற்கும் அரப்பணம். அதனால தான் காட்ட சொன்னேன், திப்பியாக இருக்கும் அப்படின்னு. பூலாம் அரைச்சிட்டோம்னா ஒரு திப்பி கூட கண்ணுக்கு தெரியும். நம்ம குத்துறதெல்லாம் இருக்கு. காட்டுறேன் பாருங்க, ஒரு திப்பி கூட இல்லை. மெயினாக அந்த நார் போட்டு அரைக்கிறாங்கல்ல ஐஸ், அதில் நிற்கும். அந்த நாரெல்லாம் உள்ளே போட்டுருவாங்க. இங்கே பாருங்க, நான் எவ்வளோ நார் கிட்டத்தட்ட நாங்கள் கொண்டு வந்துல. இதில் பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதுதான் அந்த அந்த இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டோம். இதுதான் இது எல்லாமே இந்த நார் தான். இந்த நார் வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கும் போது தான் இதுதான் போய் நின்றுக்கும். பாருங்க எவ்வளோ நம்ம கொண்டு வந்ததுல இவ்வளோ இருந்தது. இவ்வளோ நார் நம்ம எடுத்துட்டோம், கழிச்சிட்டோம். அதனால தான் இலை மட்டும்தான் நம்ம அரைச்சோம். அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து கேட்டதுக்காகவே மெயினாக கமெண்ட்ஸில் நான் பார்த்தேன், நிறைய வந்து திப்பியாக தலையில் ஒட்டிகிட்ருக்கோம் போகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே எங்கள் புள்ள தலையிலே நாங்கள் தேய்ச்சி குளிப்பாட்டி காமிச்சிட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு தலை கூட இருந்திருக்காது. ஏன்னா நம்ம நரம்பு அந்த கோலெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக வெறும் தலையை அரைக்கிறோம். அதனால் எந்த பிரச்சனையும் தலையில் இருக்கவும் இருக்காது, ஒட்டாது. மெயினாக திப்பியாக ஒட்டுற வேலைக்கே அங்கே இடம் இல்லை. அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வந்து இவர் சொல்லிட்டு இருந்தாரு, நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க. ஆமாம், ஏகப்பட்ட பேர் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நான் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன் எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 913 காலையில் சொன்னேன்ல, 913 பேர் கேட்டிருந்தீங்க. பார்க்கவே இல்லை, எனக்கே ஆச்சரியமா இருந்தது அவ்வளோ பேர் அரப்பு கேட்டிருக்காங்கன்னு. முதல்ல வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ பேர் கேட்பீங்க, நான் கேட்கறதுக்காக பண்ணல, நாங்கள் எங்களுக்காக யூஸ் சரி அதை வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இவ்வளோ பேர் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதில் ஒருத்தர் 3 கிலோ 4 கிலோலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திடீர்னு இப்படி கேட்டங்காட்டி அதை எப்படி அவ்வளோ ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரில. அதுவும் இல்லாமல் அதை விற்கிறதுக்கு என்ன லைசன்ஸ் எடுக்கணும் என்ன எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அதை பற்றி வந்து அதுக்கு முன் அனுபவமே இல்லை எங்களுக்கு. திடீர்னு கேட்டோன்னே சரி நம்ம கேட்குறாங்க நிறைய பேர், நம்மளும் இதை வந்து நம்மளை நம்பி கேட்குறாங்க. ஏன்னா எங்களை நம்பி நீங்கள் கேட்குறீங்க. அது எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் ரெடி பண்ணுறதை விடவே இன்னும் வந்து கூடுதலாக வந்து பக்குவமாக நாங்கள் பண்ணணும். இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறோம்னா அந்த அளவுக்கு நாங்கள் பார்த்து பண்ணுவோம். எங்களை நம்பி கேட்குறனால நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு எங்களுக்கு. அதான் நேற்று சரி பேசி முடிவெடுத்தோம். சரி இவ்வளோ பேர் கேட்குறாங்க, நம்மளுக்கும் ஒரு சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி ஆச்சு. உங்களால் தான் இவ்வளோ பேர் கேட்டங்காட்டி அப்புறம் அம்மாட்டே கேட்டோம், சரி பண்ணலாங்கன்னு அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி அது வந்து இன்னும் நிறையா, ஏன்னா இப்போ வந்து எடுத்தோன்னே நம்ம விற்க முடியாது, என்னென்னமோ அதுக்கு லைசன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னாங்க. அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியல. அதெல்லாம் விசாரிச்சுட்டு நாங்கள் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நம்ம சொல்லுவோம். நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறோம். அரப்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்குறவங்களுக்கு வேணும்னா கேளுங்கன்னு அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறோம். அப்போ வந்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. மெயினாக வந்து நாங்கள் ஏன் இதை பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, எங்களுக்கு வந்து இங்கே இயற்கையாக இருக்கிறத நம்ம வந்து பறித்து நம்ம வேலை பண்ணி நம்ம கொடுக்கலாங்கிற எண்ணம் எங்களுக்கு வந்து இருக்குது. அதனால கண்டிப்பா நாங்க இங்க இருக்கிற அதுவும் நீங்க கேட்டங்காட்டி தான் நமக்கு இந்த ஐடியா வந்துச்சு. நம்ம கிட்ட இருக்கு, நம்ம சைடு இருக்கு, நம்ம கண்டிப்பா பண்ணலாம். ஆனா என்ன அதுல பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், ரெடி பண்றதுல தான் எங்களுக்கு வேலை அதிகம். அது ஒண்ணுதான். அதெல்லாமே நம்ம வந்து எப்படி பண்றது, ஏன்னா இப்ப நம்ம இருக்கிற வேலைகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இப்ப இதை எப்படி நம்ம அதிகமா பண்றது, அது எப்படி விலை வைக்கிறது என்ன ஏது. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம பொறிச்சிட்டு வந்தது கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ பக்கமா 1.25 நாங்க 20 கிலோ. நீங்க அந்த கடைசி லாஸ்ட் வீடியோ பாத்துட்டீங்கன்னா தெரியும். ஐஸ் ஒரு மூட்டை நிறைய கொண்டு வந்தா, எங்க அம்மா ஒரு தட்டை கூடை நிறைய பெரிய கூடை நிறைய கொண்டு வந்தாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கிலோ தான் வந்திருக்குது. அதனால் அது எப்படி கட்டுப்படியாகவும் எவ்வளோ ரேட்டு சொல்கிறோம் அதெல்லாம் தெரில. எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரமாக நாங்கள் சொல்கிறோம். அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டுறோம். ஆமாம் அதுக்குன்னு. சரி ஓகே, எல்லாத்துக்கும் பாய். வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் பாய் பாய்.